கடந்த வாரம் விழுப்புரம் அருகில ஆரோ என்ற அந்த மாவட்டத்தின் பக்கத்தில் உள்ள இடையஞ்சாவடி என்ற ஊர்ல நடந்த ஒரு சம்பவம். நீங்க எல்லாம் பரவலா பத்திரிகையில படித்திருப்பீர்கள். அங்கே உள்ள ஒரு கோவில்ல ஒரு திருவிழா நடைபெறுகின்றது. அந்த திருவிழாவில் பக்தர்கள் தங்களுடைய நேர்ச்சியை நிறைவேற்றுகின்றார்கள். ரொம்ப வித்தியாசமான முறையில் இந்த நேர்ச்சியை நிறைவேற்றின சம்பவத்தை புகைப்படத்தோடு வெளியிட்டிருந்தார்கள். என்ன ஒரு நேர்ச்சி அப்படின்னா, மிளகா பொடி இருக்கா இல்லையா, மிளகா பொடியை கரைச்சு பல குடங்கள் ரெடி பண்ணி பக்தர்கள் மொட்டை அடிச்சு வரிசையா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த மிளகா பொடியை கரைச்சு அவங்களுடைய தலையில ஊத்துறது. அப்படி தலையில ஊத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா, பல டம்ளர்கள் மிளகா பொடியை கரைச்சு குடிக்கிறாங்க. குடித்து விட்டு தலைவலியா அந்த மிளகா பொடி கரைசலை ஊத்தக்கூடியதை பார்க்கிறோம். பார்த்தாலே நமக்கு கண்ணெறி எரியக்கூடிய அளவுக்கு, அப்படி கண்ணெறிகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரக்கூடிய அளவுக்கு ஒரு காட்சியை புகைப்படத்தோட கலர்ல வெளியிடுறாங்க. வெளியிட்டு இந்த மாதிரி பக்தி பரவசத்தோடு பக்தர்கள் தங்களுடைய நேர்ச்சியை நிறைவேற்றினார்கள் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அதுல கூட சில மோசடிகள் இருக்குது. இவங்க கண்ணை பொத்திக்கிட்டு தலைவலியா ஊத்துறதுன்னு ஒண்ணு இருக்கு. கண்ணை திறந்து வச்சு கண்ணில் ஊத்துனா முடிஞ்சு போச்சு. அதுலயும் சில நேக்குகளை செய்துதான் அந்த மாதிரியான வேலைகளை செய்கின்றார்கள். எதற்கு இது இங்கே சொல்ல வருகின்றோம் என்றால், மனிதன் சில தவறான ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில எப்படி விளங்கி வைத்திருக்கின்றான் என்றால், இறைவனை பத்தி தன்னை வருத்தி கொள்வதை, தன்னுடைய உடலை வருத்தி கொண்டால் இறைவன் சந்தோஷப்படுகின்றான். இறைவன் என்ன நினைத்து வைத்திருக்கின்றார்கள் என்றால், சைக்கோ மாதிரி பல பேரை துன்புறுத்தி அதுல மகிழ்ச்சி அடையக்கூடிய சில சைக்கோக்கள் இருப்பாங்க. அடுத்த ஆள் துன்பப்படுறத பார்த்தா இவன் கடந்து சிரிப்பான். அப்படி துன்பப்பட வைக்கிறத பார்க்கறதே இவனுடைய பொழப்பா இருக்கும். அந்த மாதிரியா இறைவனை பத்தி நினைக்கிறது. தன்னை எந்த அளவுக்கு அதிகமா துன்புறுத்தி கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு இறைவன் அதை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். அப்ப நாம நம்மளை நாமளே துன்புறுத்த இறைவனை நாம் நெருங்கலாம், அதிகமா இறைவனுடைய விருப்பத்திற்குரியவர்களாக நாம மாறலாம் என்று மனிதன் தப்பு கணக்கு போட்டு விடுகின்றான். அப்படி தப்பு கணக்கு போடுவதனுடைய வெளிப்பாடுதான் மிளகா பொடியை கரைச்சு தலையில ஊத்திக்கிறது, அதை குடிக்கிறது, இது போன்ற வேலைகள். இது மட்டுமா நடந்து கொண்டிருக்கின்றது? இறைவனை வணங்குகின்றேன் என்ற பெயரில் என்னென்ன மாதிரிலாம் நடக்குகின்றார்கள் என்ற ஒரு பட்டியலை நாம பார்த்தோமே ஆனால், பாத யாத்திரை என்று போகின்றார்கள். காலில் செருப்பணியாமல் பல கிலோமீட்டர் தூரம் இரவு பகலா நடந்து கடவுளை நாங்க தரிசிக்க போறோம் என்று போகக்கூடியதை பார்க்கின்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நல்லா மொட்டை தலையா வரிசையா உட்கார வச்சிருப்பாங்க. தேங்காய் எடுத்துக்கொண்டு தலையிலே அடிச்சு உடைக்கிறது. உடைச்சா தேங்காய் உடையதோ இல்லையோ, தலை உடைஞ்சு தலையில இருந்து ரத்தம் பீறிட்டு வரக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். ஆம்பளை பொம்பளைன்னு வரிசையா உட்கார வச்சு போட்டு உடைக்கக்கூடியதை பார்க்கின்றோம். அதே மாதிரி பறவை காவடின்னு எடுப்பாங்க. எல்லாம் உடம்பு ஃபுல்லா ஒரே சல்லடையா போட்டு தொங்கிட்டு இருக்கும். டோட்டலா அந்த கொக்கிய போட்டு உடம்பு ஃபுல்லா சல்லடையா இருக்கும். அப்படியே தொங்கக்கூடியதை பார்க்கின்றோம். அதே மாதிரி வேல் குத்துறோம் என்ற பேர்ல இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் வருது வேலு. அதுல இவ்வளவு பெரிய வேல், நீட்டமான வேலைகள்லாம் இருக்கு. ரோட்ல நடந்து போவாங்க, ரெண்டு பக்கமும் அந்த வேலை மாட்டிக்கொண்டு அதெல்லாம் பாக்குறோம். எப்படிப்பா ரெண்டு பக்கம் வேல் இருக்கு, எப்படி வாயை கிழிச்சிட்டு போச்சுன்னு பார்த்தா, ஒரு பக்கம் ஓட்டையை போட்டு இன்னொரு பக்கம் போல்ட் போட்டு திருவக்கூடிய வேலையெல்லாம் நடக்கின்றது. அதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்க்கின்றோம். அது மட்டுமா, இந்த குழந்தைகளை வச்சு செய்யக்கூடியது சுப்ஹானல்லாஹ் தாங்காது. அந்த குழந்தைய மேல பூசாரி ஏறி நிப்பாரு. அது ஒரு நேர்ச்சங்க. குழந்தைய மேல குழந்தையினுடைய நெஞ்சில ஒரு பூசாரி ஏறினா என்ன ஆகும்? அதை பக்தியின் பெயரால செய்யக்கூடியதை பார்க்கின்றோம். தூக்க நேர்ச்சை என்று செய்வார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பினுடைய உச்சியில 4 பேர் இப்படி தொங்கிட்டு இருப்பாங்க. அவன் எப்ப உழுவ போறானோ என்று பயத்துல ஒவ்வொரு ஆளும் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மாதிரி தொங்கக்கூடியவர்கள் கையில குழந்தைய வச்சுக்கிறது, அதுக்கு பேர் தூக்க நேர்ச்சை. இந்த மாதிரி இருக்கிறத பாக்குறோம். மண்சோறு திங்கிற என்ற பேர்ல குழந்தை பிறக்காட்டி சோத்தை கீழே போட்டு அதை பெண்கள் தின்னக்கூடியது, பொம்பளைங்களை வரிசையா படுக்க வச்சு பூசாரி தருக்கு பிறகு மிதிச்சு ஓடக்கூடியது, இதெல்லாம் பார்த்தோம் என்றால் இதெல்லாம் எதற்காக அவர்கள் செய்கின்றார்கள்?
இறைவனுடைய நெருக்கத்தை நாங்கள் பெற வேண்டும், எங்களை நாங்களே வருத்திக் கொள்வதன் மூலமாக இறைவனுடைய திருப்தி கிடைக்கும் என்று இவர்கள் செய்யக்கூடியதை பார்க்கின்றோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அழகான ஒரு அடிப்படையை நமக்கு கற்றுத் தருகின்றது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதெல்லாம் இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றுத் தர்றதா அப்படின்றத அழகா விளக்குறாங்க. பார்க்கிறோம் பல்வேறு விதமான சம்பவங்கள். அபு இஸ்ராயில் என்ற ஒரு சஹாபி வெளியே வெயில்ல நின்று கொண்டிருக்கின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தும் பொழுது பார்க்கிறாங்க. அவர் ஏன்பா வெயில்ல நிக்கிறாரு என்று கேட்கும் பொழுது அவர் பேர் யாரது? அபு இஸ்ராயில். என்ன எதற்காக நிக்கிறாரு? அவர் யாரிடத்திலையும் பேச மாட்டேன் நேர்ச்சை பண்ணிருக்காராம். அதோடு மட்டும் இல்லாம நின்றுகிட்டே இருப்பேன் நேர்ச்சை பண்ணிருக்காராம். வெயில்ல தான் நிப்பேன் நேர்ச்சை பண்ணிருக்கிறாராம். நோன்பு வைப்பேன் நோன்பு வச்சிருக்கிறேன் நேர்ச்சை பண்ணிருக்கிறாராம் என்று சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கண்டிக்கிறார்கள். வெயில்ல நிக்கிறத கூட இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. அப்பனா தீ மிதிக்கிறது அனுமதிக்குமா? தீச்சட்டி தூக்குறது அனுமதிக்குமா? அப்ப யோசனை பண்ணணுமா இல்லையா? அதே மாதிரி ஒரு பெரியவர் நடந்தே அச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிருக்கிறாரு, நேர்ச்சை பண்ணிருக்கிறாரு. தங்களுடைய மகன்கள் தூக்கிட்டு போறாங்க அவரை நடக்க முடியாம. இப்ப என்னப்பா அதுன்னு கேட்கிறாங்க. நடந்தே அச்சு செய்ய போறதா நேர்ச்சை பண்ணிருக்காரு. ஆஹா, இறைவனை எந்த அளவுக்கு பயப்படுறாரு பாரு, இறைவனுடைய திருப்தியை பெறதுக்கு என்னமா சிரமப்படுறாரு பாரு, போங்க நடந்து போங்க, இல்லாட்டி உருண்டு போங்க அப்படின்னு சொன்னாங்களா? இது தேவையில்லாது. இது இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை. இந்த மாதிரி நீ நடக்கிறதுனால இறைவனுக்கு என்ன தேவை இருக்கின்றது? வாகனத்தில் ஏற சொல்லும் முதல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்ட செய்தியை பார்க்கின்றோம். அப்ப இந்த மாதிரி நம்ம பல சம்பவங்களை பார்க்கிறோம். எந்த ஒரு இபாதத்துகளாக இருந்தாலும் மனிதனுக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதில் அவ்வளவு கவனமாக, இங்கே குழந்தையை ஏறி போட்டு மிதிக்கக்கூடியதையும், குழந்தைய தூக்க நேர்ச்சை என்ற பேர்ல அந்தரத்துல தொங்க விடுறதையும், இது போன்று குழந்தைகளை இன்னும் சொல்ல போனா குழந்தைகளை என்ன செய்வாங்கன்னா குழிய தோண்டி உயிரோட புதைச்சிட்டு திருப்பி தூக்குறதெல்லாம் நடந்திருக்கு. அது ஒரு நேர்ச்சை. உசுரோட புதைச்சு திருப்பி தூக்குவது. இந்த ஒரு நேர்ச்சையில ஒரு அதிமுகவினுடைய மந்திரி கலந்துகிட்டாருன்னு சொல்லி முதலமைச்சர் போன இதுக்கு முந்தைய நிர்வாகத்தில் நடவடிக்கைகள் எடுத்தாங்க அந்த மந்திரி மேல. அப்படி அந்த அளவுக்கு சிவியரா போயிட்டு இருக்கு. ஆனா இங்க என்ன நிலைமை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக நிக்கிறாங்க, சொல்றாங்க நான் தொழுகையை கொஞ்சம் நீட்டலான் என்று நினைக்கின்றேன். அப்படி நீட்டலான் நினைச்சு ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது பின்னாடி குழந்தையினுடைய அழுகுரல் எனக்கு கேட்கின்றது. அந்த குழந்தையினுடைய அழுகுரலை கேட்டு நான் என்னுடைய தொழுகையை சுருக்கிக் கொள்கிறேன். எப்படிப்பட்ட மார்க்கம் பாருங்க. இங்க என்னடா அப்படின்னா குழந்தைய உயிரோட புதைச்சு தூக்கிட்டு இருக்கிறான், குழந்தையை ஏறி மிதிக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். இங்க என்ன நிலைமைன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக நிக்கிறாங்களா, தொழுகையை கொஞ்சம் நீட்டலான்னு நினைக்கிறாங்க. குழந்தையினுடைய அழுகுரல் கேட்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்ப அந்த குழந்தையினுடைய தாயினுடைய உள்ள எந்த அளவுக்கு பாடுபடும், அதனால நான் சுருக்கமா முடித்து விடுகின்றேன். எப்படி பாத்தீங்களா? எவ்வளவு அழகான ஒரு மார்க்கம். அதே மாதிரி பார்க்கிறோம், நேர்ச்சை என்ற பேர்ல சேரும் சகதியை மூஞ்சில அப்பிக்கிட்டு அது ஒரு விதமான நேர்ச்சைன்னு வைக்கிறாங்க. இங்க என்ன நிலைமை? இந்த மாதிரி மழை பெஞ்சிச்சுன்னா நீங்க பள்ளிவாசலுக்கு வர தேவையில்லை. ஏன்னா அந்த காலத்துல பள்ளிவாசல் ரொம்ப சேரும் சகதியுமா இருக்கும். அதுல போய் தலையை வச்சு தொழுக முடியுமா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, ஐயால ஸலா அப்படின்றதுக்கு பதிலா அலா சல்லு ஃபிர் ரிஹால், உங்களுடைய வீடுகளிலே நீங்க தொழுது கொள்ளுங்கள். காரணம் என்ன? இவ்வளவு சிரமப்பட்டு நீங்க வரக்கூடாது. மழை பெய்யும் பொழுது நீங்க சிரமப்பட்டு வரணுமா இல்லையா? இங்க பள்ளிவாசல்ல தொழுகிறது சேருஞ்சகதி நின்று தொழ முடியுமா? அது தேவையில்லை உங்களுக்கு. அதனால நீங்க வீடுகளிலேயே தொழுது கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் பாரு. இங்க சேருஞ்சகதி மூஞ்சில் அள்ளி பூசக்கூடியதை இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாம பெறுவதற்கு உண்டான வழியாக நினைக்கக்கூடியதை நாம பார்க்கின்றோம். அப்ப தொழுகை என்பது இருக்கிறதே மிக லைட்டான ஒரு இபாதத்து. தொழுகிறதுனால எனக்கு ரொம்ப உடம்பு வலி வந்துருச்சு பாய், ரொம்ப சிரமமா இருக்கு, கையை கால தூக்க முடியல அப்படின்னு யாரும் சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட தொழுகையை கூட நின்று தொழ முடியவில்லையா? நீங்க உட்கார்ந்து கொண்டு தொழுங்கள். உட்கார்ந்து கொண்டு தொழ முடியாதவர் படுத்துக்கொண்டு தொழட்டும். எப்படிப்பட்ட ஒரு சலுகையை பாருங்க.
இந்த ஒரு வணக்க வழிபாடையும் பார்க்கிறோம். இவர்கள் வணக்க வழிபாடு என்று செய்யக்கூடியதை ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கிறோம். அல்லாஹ் எப்படி நம்மளை கண்ணியமா ஆக்கி வைத்திருக்கிறான், எவ்வளவு ஒரு இலகுவான ஒரு மார்க்கத்தை நமக்கு வழங்கி இருக்கின்றான், எப்படிப்பட்ட ஒரு எளிய மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான். இங்க மிளகாப்பொடி கரைசல்லாம் கிடையாது, இங்க அந்த மாதிரியான தொந்தரவுலாம் இல்ல, இங்க அளவு குத்துறது தீ மிதிக்கிறது ஒண்ணும் கிடையாது. காரணம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துன்பத்தின் போது நெஞ்சில் அடித்துக் கொள்பவனும் சட்டையை கிழித்துக் கொள்பவனும் தன்னைத்தானே வேதனைப்படுத்திக் கொள்வன் என்னை சார்ந்தவன் இல்ல. துன்ப நேரத்தில் கூட நீ இதை செய்யக்கூடாது அப்படின்னா மகிழ்ச்சியான நேரத்தில் நீ செய்யலாமா? வணக்க வழிபாடு என்ற பேர்ல நீ செய்யலாமா? பிரயாணம் என்று நீ போனேன்னா 4 ரக்காயத்துல 2 ரக்காயத்தா சுருக்கப்படுது, உங்களுக்கு சிரமமே இல்ல. குளிர் அடிக்கின்றதா, உங்களுக்கு நோய் ஏற்பட்டு இருக்கின்றதா, ஒளி செஞ்சு கொண்டு தண்ணியை யூஸ் பண்றதுனால உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தயமம் என்ற சலுகையை அல்லாஹ் வழங்கக்கூடியதை பார்க்கின்றோம். நீங்க ஒளி செய்ய தேவையில்லை, குளிர்ல போட்டு நீங்க சிரமப்பட வேணாம், நீங்க தயமம் செய்து கொள்ளுங்கள். இப்படி எவ்வளவு ஒரு அழகான ஒரு மார்க்கம். நோயாளியாகவோ பிரயாணியாகவோ யார் இருக்கின்றார்களோ அவர்கள் நீங்க வேற ஒரு நாள்ல நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள். நோன்புல இருந்து கூட அல்லாஹ் விதிவிலக்கு கொடுக்கறத பாக்குறோம். அப்ப இது ரெண்டையும் ஒப்பிட்டு பாக்குறோம். அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு மார்க்கத்தை நமக்கு வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர. அல்லாஹ் உங்களுக்கு இலகுவானதை நாடுகின்றான், உங்களுக்கு சிரமமானதை அவன் நாட மாட்டான், நாடவில்லை. இப்ராஹிமுடைய இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு எவ்வித சிரமத்தையும் அவன் ஏற்படுத்தவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்றால், அப்ப எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான் என்பதை இந்த மாதிரியான இவர்கள் செய்யக்கூடிய இந்த வணக்க வழிபாடுகள் என்று செய்யக்கூடிய செயல்களில் இருந்து நம்ம பாடம் படிக்கின்றோம். அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்துகின்றோம். ஆனா இங்கே சில கிறுக்கைங்க இருக்காங்க, இங்கே சில மூடர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? போன வருஷம் பார்த்தோமா இல்லையா, போஸ்னியாவில இருந்து செனாத் ஹெட்சிக் அப்படின்றவரு 5650 கிலோமீட்டர் போஸ்னியால இருந்து சவுதி அரேபியாவுக்கு நடந்தே ஹஜ் செய்ய வந்தார், பெரிய சாதனை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் நடந்து ஹஜ் செய்ய சாதனை மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறான். நடந்து ஹஜ் செய்ய வந்தான் அப்படின்னா கிறுக்கன்னு அர்த்தம். இஸ்லாத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. பார்க்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க, அப்ப நம்ம பாத யாத்திரை போற மாதிரிதான் இவங்களும் போல ஹஜ்ஜுக்கு நடந்து இவ்வளவு சிரமப்பட்டு. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த செய்தியிலையும் வெளியிடுறாங்க, அவர் பலவிதமான செர்பியா, பல்கேரியா, துருக்கி, ஜோர்டன், சிரியா இந்த மாதிரி பல நாடுகளை கடந்து உயிரை பணைய வச்சு இவர் ஹஜ் செய்ய வந்தாரு. 5650 கிலோமீட்டர் நடந்தே இவர் கடந்தாரு. யார் ஒண்ணு இப்படி கடக்க சொன்னா? அல்லாஹ் ஹஜ் செய்யறத பத்தி பேசும் பொழுதே மனிஸ்தத்தா இலைஹி சபீலா, உங்கள சென்று வர சக்தி பெற்றவர் அந்த ஆலயத்தை சென்று வரட்டும், அந்த ஆலயத்துக்கு போகட்டும். சக்தி இருந்தா போனதான் அல்லாஹ் கட்டளையிடுறான். இங்க இந்த மாதிரி சிரமப்பட்டு நீ இவ்வளவு வேலையை செய்ய தேவையில்லை என்று மார்க்கம் அழகாக வழிகாட்டுது. இங்க சில மூடர்கள் இருந்து கொண்டு நெஞ்ச கிழிக்கிறது பாக்குறோமா இல்லையா? அந்த மாதிரியான வேலையெல்லாம் இந்த முஹர்ரம் கொண்டாட்டங்கள் என்ற பெயரில் சில மூடர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு இஸ்லாத்துக்கு எவ்விதமான சம்பந்தமும் இல்லை. இஸ்லாம் ஒரு இலகுவான மார்க்கமாக இருக்கின்றது. இத்தகைய எளிய மார்க்கத்தை சரியான முறையில் நாம் பின்பற்றி அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக உள்ள இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வாயிதமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.